எல்லாருக்கும் காலை வாழ்த்துக்கள். இந்த அதிகாலை வேளையில கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குதத்தம் யோபின் புஸ்தகம் 19வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்துல யோபு சொல்லுகிறார், இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன் என்று சொல்லுகிறார். யோபினுடைய வாழ்க்கையை நாம் திரும்பி பார்க்கும் போது எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறான். செல்வத்தை இழந்து, வேலையாட்களை இழந்து, நன்மைகளை இழந்து, பிள்ளைகளை இழந்து, எல்லாவற்றையும் இழந்து, ஆரோக்கியத்தை இழந்து, சரீரம் முழுவதும் வியாதியால் பருக்களால் நிரம்பப்பட்டு, இனிமே வாழ்க்கையிலே எந்த விதத்திலேயும் ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு முன்னேற்றம் கிடைக்க வாய்ப்பே இல்லை என்று சோர்ந்து போய் நிற்கிற யோபு. யோபினுடைய சுற்றிலே இருக்கிற எல்லாரும் சொல்றாங்க, யோபே உன் வாழ்க்கை அவ்வளவுதான், இனிமே உனக்கு ஒரு எதிர்காலம் இல்லை என்று அவனுக்கு விரோதமாய் பேசுகிற வேளைகளிலேயும் யோபு விசுவாசத்தோடு சொல்லுகிறார், என் தோல் அழுகி போனாலும், என் ஆரோக்கியம் இழந்து போனாலும், என் பணம் எல்லாம் இழந்து போனாலும், நான் நிச்சயமாக இந்த சரீரத்திலே இருந்து, மாமிசத்திலே இருந்து என் தேவனை நான் காண்பேன். அதாவது இழந்தவைகளை எல்லாம் நான் திரும்ப பெற்றுக்கொள்வேன் என்று எந்த ஒரு எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் இல்லாத இடத்திலே நின்று யோபு தைரியமாய் சொல்லுகிறார். இந்த காலை வேளையிலே என்னை கேட்கிற அன்பு பிள்ளைகளே, நீங்களும் இன்றைக்கு இந்த வார்த்தை அறிக்கையிடுங்க. ஒருவேளை உங்களுக்கு முன்பாக தோல்வியா இருக்கலாம், இழப்புகளா இருக்கலாம், அபமானங்களா இருக்கலாம், சோர்வுகளா இருக்கலாம், சோதனைகளா இருக்கலாம். நீங்கள் தைரியமா நீங்க சொல்லுங்க, இல்ல இவைகளிலிருந்து நான் வெளியே வருவேன், கர்த்தர் என்னை வெளியே கொண்டு வருவார், தேவன் என்னை உயர்த்துவார் என்று இந்த விசுவாசத்தின் வார்த்தை மாத்திரம் அறிக்கையிடுங்க. எந்த விதத்திலையும் அவிசுவாசத்தின் வார்த்தைகள் நம்முடைய நாவிலே வராமல் நீங்கள் கவனமாயிருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். யோபினுடைய விசுவாசம் உங்களுக்குள் வரட்டும். யோபு விசுவாசித்ததை போல, அவனுடைய வாழ்க்கையிலே சம்பவித்ததை போல உங்கள் வாழ்க்கையிலே சம்பவிக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். எங்கள் பரலோக பிதாவே, இந்த பிள்ளைகள் வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலைகளிலே அவர்கள் இருக்கிறார்களோ, இன்றைக்கு அவர்களுக்குள்ளேயும் இழந்தவைகள் எல்லாம் நான் திரும்ப பெறுவேன். ஆரோக்கியம், பொருளாதார நன்மைகள், சமாதானம், குடும்ப வெற்றி எல்லாவற்றையும் திரும்ப பெறுவேன் என்று விசுவாசத்தை அவர்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் அப்படியே நடப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வார்த்தையின்படி உங்களுக்கு சம்பவிக்கட்டும். May God bless you.